கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 92 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஆதி ஆகமத்திலிருந்து ஈசாக்கு அவருடைய ஃபேமிலியை பத்தி, ஈசாக்கு அவங்க பிள்ளைங்க யாக்கோபு ஏசா இதை பத்தி பேசிட்டு வந்தோம். அப்புறம் யாக்கோபு எப்படி லாபான் கிட்ட, அதாவது ரெபேக்காலோட சகோதரன் குடும்பத்துல போய் அவரோட 2 மகள்களை திருமணம் செஞ்சு அதுக்காக 14 வருஷம் லாபான் கிட்ட வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் அவர் என் குடும்பத்துக்கு நான் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு அவர்கிட்ட கேட்டு ஒரு உடன்படிக்கை அவங்களுக்குள்ள ஏற்பட்டு ஆண்டவரோட கிருபையால ஞானமா இவர் செயல்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்று திரளான ஆடுகளும் வேலைக்காரங்க இப்படி ரொம்ப வசதியா ஆயிடுறாரு. அந்த காலத்துல ஆடுங்க, வேலைக்காரங்க ஒட்டகம் கழுதை இப்படி விருத்தி அடைஞ்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றார். இதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு கதை. ஒரு தேசத்துல ஒரு செல்வந்தர் இருக்கார். அவர் அந்த தேசம் முழுவதும் அவருக்கு எல்லா இடத்துலயும், அதாவது பிரான்ச்சஸ் எல்லாம் வச்சு பலவிதமான வியாபாரம் செய்யறாரு. மிகப்பெரிய செல்வந்தர் அவர். அவர் கார்ல வரும்போது ஒரு நாள் ஒருத்தர் தர்மம் கேட்க வர்றாரு. அப்ப தர்மம் கேட்க வரும்போது இவர் பாக்குறாரு, செல்வந்தர் அதாவது என்ன பார்க்கறாருன்னா, நல்லா திடகாத்திரமா இருக்கிறியே, நீ ஏன்பா வேலை செய்யலாமேன்னு கேட்கிறாரு. எனக்கு வேலை இல்லை, நீங்க வேலை கொடுத்தா நான் வேலை செய்யறேன்னு இவர் சொல்றாரு. நீ வா நான் வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரோட விசிட்டிங் கார்டு கொடுத்து இந்த இடத்துல என்ன பாரு, நான் உனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்றாரு. இவரும் அவரை போய் வேலைக்காக போய் பார்க்கறாரு. பார்த்த உடனே அவரு எல்லாம் கேட்கிறாரு, இவருடைய விஷயத்தெல்லாம், ஏன் நீ இந்த மாதிரி தர்மம் கேட்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட, என்னத்துக்காக இந்த மாதிரி ஆச்சு? அப்போ அவர் சொல்றாரு, நான் வியாபாரம் செஞ்சேன், நல்ல ஆசீர்வாதம்லாம் கிடைச்சது, ஆனா அதுக்கப்புறம் நான் ரொம்ப நஷ்டம் அடைஞ்சு இப்படி எனக்கு கூட யாருமே இல்லை, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, என் குடும்பம் இல்லை, உறவு இல்லை, யாருமே இல்லை, செல்வம் இல்லைன்னு எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. அதனால நான் அந்த மாதிரி ஒரு தெருவில் பிச்சைக்காரனா நான் உங்ககிட்ட தர்மம் கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்றேன். இவர் இறக்கப்பட்டு என்ன பண்றார், சரி நான் ஒரு பிரான்ச்ல இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து, அவரோட கம்பெனில ஒரு பிரான்ச்ல இவருக்கு பொறுப்பு கொடுத்து, அவருக்கு சம்பளம் எல்லாமே, தங்குற இடம் எல்லா வசதியோட அவரும் வேலை செய்யறாரு. பாருங்க, அவரும் உண்மையா வேலை செய்யறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொறுப்பு அவர் கொடுத்து அவர் நல்லா வேலை செய்யும்போது இவர் இன்னும் அவரை ஊக்கப்படுத்துறதுக்காக என்ன பண்றாருன்னா, அவருக்கு இன்னும் சம்பளம் அதிகம், அதுக்கப்புறம் ஒரு இன்சென்டிவ் மாதிரி ஊக்கத்தொகை இப்படி எல்லாம் கொடுத்து அவர் இன்னும் நல்லா அவரை ஊக்கப்படுத்துறாரு. அவரும் ஆசீர்வாதம். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரான்ச்சுக்கே ஹெட்டா போட்டுறாரு. இவரை ஹெட்டா போட்டு என்ன பண்றாரு, எல்லா பொறுப்பும் அவர் கையில ஒப்படைக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அதுல வர வருமானத்துல ஒரு பங்கு, அவருக்கு சம்பளம், ஊக்கத்தொகை, இப்படி எக்கச்சக்கமா அவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. அப்ப பணம் சேர 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 என்ன ஆகுது, அவருக்கு வசதிகள் பெருகுது. வசதிகள் பெருக பிறகு என்ன ஆகுது, அவருடைய மனம் மாற்றம் அடையுது. நம்மளுக்கு இவ்வளவு வருது, இந்த பிரான்ச்சையே நம்ம எடுத்துட்டோம்னா இன்னும் நிறைய ஆசீர்வாதம் வருமே, நாமே அவருக்கு கொடுக்கணும், இதை நாம எடுத்துக்கலாம், அவர் நம்ம பேர்ல தானே கொடுத்திருக்காரு, நம்ம பேர்ல தானே எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதனால இதை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ற இவரு, அவருக்கு அந்த தகவலை நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் அவரு வருமானத்துல வர அந்த தொகையை அவருக்கு செலுத்த மாட்டாரு. இதெல்லாம் அப்படியே என்ன பண்றாரு, இவரே முழுசும் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, முழுவதும் இவர் எடுத்துக்கிறார். இப்படி நடக்கும்போது அந்த முதலாளி வர்றார். முதலாளி கேட்கிறார், என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு சொல்லி என்ன சொல்றாரு. இவரு சொல்றாரு, நான் இவ்வளவு வருஷம் உங்களுக்கு உழைச்சேன், அதுல இப்ப என்னாலதான் இது பெருகுச்சு, அதனால இதை எனக்கு தான், நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒன்னும் பேசாம என்ன பண்ணிடுறாரு, அமைதியா கிளம்பிடுறாரு. இது என்ன நடக்குதுன்னா, இவர் பாத்தீங்கன்னா இவருக்கு ஏற்கனவே இவர் பெரிய செல்வந்தர், இவருக்கு நிறைய வியாபாரம், அலுவலகங்கள் எல்லா இடத்துலயும் வியாபாரம் நடக்குது, பிரான்ச்சஸ் இருக்குது. அப்படி இருக்க ஒரு செல்வந்தர் என்ன பண்றாரு, ஒரு இறக்கப்பட்டு ஒரு தொழில்ல, ஏன்னா இவர் ஏழ்மையிலிருந்து செல்வந்தரா வந்தவர், ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு, ரொம்ப அந்த கஷ்டத்தை தெரிஞ்சு இன்னொருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து இறக்கப்பட்டார். இவர்கிட்ட ஆள் இல்லாம கொண்டு இவரை வைக்கல, ஆல்ரெடி இவர்கிட்ட பிரான்ச்சஸ் எல்லாம் இருந்து செல்வந்தரா இருக்கவர் இவருக்கு இறக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் தரார். ஆனா அந்த சந்தர்ப்பத்தை இவரும் பயன்படுத்தி நல்ல வசதி வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. ஆனா மனம் மாறிடுறாரு பாருங்க, மனம் மாறி எல்லாமே அவருக்குன்னு சொல்லி இது பண்றாரு. அப்புறம் என்ன நடக்குது, கொஞ்ச நாள் கடந்த பிறகு அவருக்கு நோய்வாய்ப்பட்டுறார். ரொம்ப நோய்வாய்ப்பட்டு முடியாம இருக்கும்போது இவர் மனசுல நினைக்கிறார்,
அந்த எஜமான நம்ம எப்படி பார்ப்போம், இப்போ நம்ம எப்படி நம்ம அவரை பார்க்கணும்னு மனசில் பார்க்கணும், அவரை பார்க்கணும், அந்த எஜமான பார்க்கணும், மன்னிப்பு கேட்கணும், நம்ம இப்படி தவறு செஞ்சிட்டோம், நம்ம இப்படி வந்து இருப்போம், நம்ம பிழைப்போமான்றது நிச்சயம் இல்லாமல் இருக்கு. அதனால நாம வந்து அவரை ஒரு முறையாவது சந்திச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்படி நம்ம வந்து இப்படி ஒரு தவறான முடிவெடுத்து இந்த மாதிரி நம்ம அவருக்கு துரோகம் செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மன வருந்துறாரு. ஆனா மன வருந்தி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இதை பத்தி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த முதலாளி வர்றார். முதலாளி வந்து அவரை பார்த்து, என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி உனக்கு ஆச்சு, என்ன இது, ஏன் நீ இந்த மாதிரி நான் மோசம் பண்ணி அதெல்லாம் கேட்கல. அவர் என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி உடல்நிலை பிரச்சனை வந்துன்னு சொல்லிட்டு பார்த்து அவருக்கு வந்து கவனிக்க சொல்லி அவருக்கு எல்லாம் இது பண்ணிட்டு அவர் போறார். நன்றி இல்லாம இவர் நடந்ததை அவர் நினைச்சு அவர் அப்படியே உருகி போயிடுறார். இவர் இப்படி ஒரு துரோகம் செஞ்சோம், ஆனாலும் அவர் வந்து நம்ம மேல கோவப்படலையே, வருத்தப்படலையே, இப்படி வந்து நல்லது தானே செஞ்சுட்டு போறாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இது பாருங்க. இதை வந்து என்ன உணர்த்துதுன்னா பாருங்க, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அப்ப கூட பாருங்க, அவர் நல்லது செய்த நிறுத்தல. இவர் நல்லது செஞ்சாரு, நல்லதை இவர் மூலமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் மனம் மாறி அவரா வந்து நோய்வாய்ப்பட்டு அவஸ்தையில இருக்கும்போது இவர் போய் பார்க்கிறார். இவர் செய்யற எந்த நல்லதும் இவர் நிறுத்தல, இவர் மாறல, அவர் தான் மாறிட்டாரு, இவர் மாறல. அப்படிதான் பாருங்க, சில பேர் வந்து கெடுதல் செய்யறவங்களும் நல்லது செய்யறவங்களா, அது வந்து ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு இறக்க குணத்தை கொடுத்துருப்பாரு பாருங்க. இருக்காங்க, அன்னை தெரசாலாம் பாத்தீங்கன்னா அவங்க கூட கம்பேரே பண்ண முடியாது. மனுஷங்கள்ல வந்து அந்த மாதிரி அபூர்வமா ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க. ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்கள மேல மேல ஆசைதான். இவர் வந்து அந்த எடுத்தது கொஞ்சம் தான், ஒரு பிரான்ச்சை வந்து இவர் எடுத்துட்டாரு. ஆனா அவருக்கு வந்து ஏராளம் தாராளமா செல்வம் குமிஞ்சிட்டே தான் இருந்தது. அதால அவர் குறைவுபடல, மேல மேல அவர் இன்னும் பல பிரான்ச் எல்லாம் ஓபன் பண்ணி அவர் இன்னும் மேல மேல உயர்ந்துட்டு தான் இருந்தார். ஏன்னா அவர் நல்லதான் நினைச்சிட்டு இருந்தார், அதனால அவருக்கு நல்லது நடந்தது. இது ஒரு கதை தான், இதை நாம யோசிக்கணும். யாராவது நமக்கு உதவி செஞ்சா, நம்மளுக்கு இரக்கம் காட்டினா, நம்ம வாழ்க்கைக்கு தேவைங்களை சந்திக்கிறவங்களா அவங்க இருந்தா, நம்ம வாழ்க்கையில உதவி செஞ்சு நம்ம வாழ்க்கையை தூக்கி விடுறவங்களா இருந்தா அவங்கள வாழ்க்கையில மறக்க கூடாது. ஏன் ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் நீங்க மறக்கக்கூடாது. இந்த உலகம் அப்படி இல்லை, என்ன செஞ்சாலும் பாத்தீங்கன்னா யாருக்கிட்டனா வந்து நல்லது பெற்றுக்கொண்டதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா இவங்க சின்ன ஒரு உதவியை செஞ்சிருந்தாங்கன்னா கூட அதை பெருசா காலம் ஃபுல்லா சொல்ற அளவுக்கு அவங்க மனசுல அந்த இது இருக்கும். பெற்றுக்கொண்ட எந்த நல்லதையும் நினைக்கிற உலகம் இல்லை இது. ஆனாலும் தான் செய்த சின்ன உதவிகளை கூட பெருசா சொல்லிக்கிற உலகம் இது. இப்படியும் ஒரு மனுஷன் இருக்காரு. ஆனா ஆண்டவர் பாருங்க அப்படியெல்லாம் இருக்கிறவங்களை எப்படி நடத்துறாருன்றது. யாக்கோபுக்கு என்ன நடக்குது பார்ப்போம். யாக்கோபு வந்து செல்வெல்லாம் கிடைச்சது, அவர் நல்ல ஏராளம் காலமா பெருகிட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்க லாபானுடைய ஆதியாகமம் 31 அதிகாரத்துல லாபானுடைய பிள்ளைங்க குமாரர் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, என் தகப்பனுக்கு தான் யாக்கோபு எடுத்துட்டாரு, என் தகப்பனோட பொருள்ல தான் இவருக்கு எல்லாமே கிடைச்சது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது யாக்கோபும் கேட்கிறார். அதே மாதிரி லாபான் முகம் வந்து மாறி இருக்கிறத பாக்குறார். 2ஆம் வசனம், லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இல்லாமல் வேறுபட்டிருந்தே கண்டான். தெரிஞ்சு போச்சு, இவர் முகம் மாறிடுச்சு, நமக்கு செல்வம் வந்து சேர்ந்தது இவருக்கு பிடிக்கல, அவருக்கு பொறுக்க முடியல, ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதுன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்றாரு, அவங்க மனைவிங்க லேயாலையும் ராக்கேலையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் உன் தகப்பனை பார்த்தேன், இந்த மாதிரி அவர் முகம் மாறி இருக்கு, நான் வந்து எவ்வளவு வேலை செஞ்சேன், ஆனாலும் உன் தகப்பன் என்னை வஞ்சித்து 10 முறை சொல்றாரு பாருங்க 7ஆம் வசனத்துல, உங்கள் தகப்பன் என்னை வஞ்சித்து நான் எவ்வளவு வேலை செஞ்சு உங்க தகப்பனாக உழைச்சேன், ஆனா உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. பாருங்க 10 முறை என் சம்பளத்தை மாத்திட்டாரு, ஆனா தீங்கு செய்யறதுக்கு எனக்கு தீங்கு செய்யறது தேவன் இடம் கொடுக்கல. அவன் தீங்கு செய்யதான் இருந்தான், ஆனா தேவன் இடம் கொடுக்கலன்னு சொல்றாரு பாருங்க. இதுதான் ஆண்டவர் வந்து கூட இருந்தா எந்த சூழ்நிலையிலும் உங்களை யாரும் தொட முடியாது, நெருங்க முடியாது. அப்படி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் எல்லா சூழ்நிலையிலும். ஏன்னா இது வந்து யாக்கோபு தந்திரம் செஞ்சு வந்திருந்தா கூட இங்க அருமையா சிக்கிட்டார். 2 பெண்ணுங்களையும் கல்யாணம் செஞ்சு 14 வருஷம் வேலை செஞ்சு இப்படி இருந்து அப்புறம் குடும்பத்துக்குன்னு சம்பாதிச்ச பிறகு இவன் வந்து போராமப்படுறான் பாருங்க. அது பொறுக்கல, அவனுக்கு ஆசீர்வாதம்லாம் அவன் பெற்றுக்கொண்டது வந்து பொறுக்கல, அவன் குடும்பத்துக்கும் அவன் பிள்ளைங்களுக்கும் பொறுக்கல. இதுதான் நடக்குது. அதுக்கப்புறம் பாருங்க ஆண்டவர் வந்து சொன்னதை சொல்றாரு யாக்கோபு. இந்த 3ஆவது வருஷத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா யாக்கோபு கிட்ட, கர்த்தர்
யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாருக்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். இதுதான் இது ஆண்டவர் சொன்னதை மனைவி கிட்ட சொல்றான். எனக்கு ஆண்டவர் இந்த மாதிரி தேசத்துக்கு போன்னு சொன்னாரு, ஆண்டவர் வந்து என்ன அவர் தான் வந்து நடத்தினாரு, ஆடுங்க அந்த மாதிரி ஆசீர்வாதம் கிடைக்கும்படி அவர் செஞ்சாரு. இப்ப வந்து அதான் தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இடத்துக்கு போன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த 3ஆம் வசனத்துல அவர் சொன்னதை மனைவி கிட்ட சொல்றான். அப்ப மனைவிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து எங்க அப்பா செஞ்சது தவறு, என் தகப்ப கிட்ட சம்பாரிச்சதெல்லாம் நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் தான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் தான் இதெல்லாம் சேரணும், நீங்க என்ன சொல்றீங்களோ அதைப்படி நீங்க செய்யுங்கன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஆண்டவரை உண்மையா நேசிச்சு அவரை துதிச்சு அவர் கீழ்ப்படிஞ்சு அவரோட வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், வெற்றி, செழிப்பு எல்லாம் கிடைக்கும். பாருங்க யாக்கோபு பாருங்க எப்படி வந்து எப்படி போறார். தந்திரக்காரங்கிட்ட இருந்தே ஆண்டவர் விடுவிக்கிறார், வழி நடத்துறார், போகும் தேசத்துக்கு போன்னு அனுப்புறார். இப்படிதான் நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் நடத்துவார். நம்ம வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருந்து விடுவிப்பார், எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். நம்ம ஆண்டவரை உண்மையா நேசிச்சு அவரை துதிச்சு அவர் தர சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், வெற்றி, செழிப்பை பெற்று வாழ்வோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அநேகர் உபயோகப்படும்படி நிறைவுக்கு வருவோம். God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.